வெல்கம் டு கார்த்திக் ஆன்லைன் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பிஎம்ஜேஒய்ன்னு சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு அட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேஒய் அப்படிங்கிற இந்த காப்பீடு அட்டை வந்து எப்படி இந்தியாவில் யார் கொண்டுட்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இது முழுக்க யாருக்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காகவும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும்தான் முழுக்க இந்த திட்டமானது கொண்டுட்டு வந்தாங்க. இதில் என்னென்ன அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்குமான மருத்துவ காப்பீடு வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன மாதிரியான இதில் வந்து நீங்கள் பயன்பெறலாம், எந்தெந்த மருத்துவமனையில் வந்து இது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்பட்டுக்கலாம். ஒரு சில அரசு அனுமதி பெற்ற தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் பயன்பெறலாம். எந்தெந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த திட்டத்தில் வந்து மூலயமா கவர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூளை அறுவை சிகிச்சை, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான அறுவை சிகிச்சைக்கு இந்த காப்பீடு அட்டையை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு இருதய கோளாறு இருக்குது, ஒரு நுரையீரல் பிரச்சனை இருக்குது, முதுகு தண்டில் பிரச்சனை அப்படிங்கிற அந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த மருத்துவ காப்பீடு அட்டை வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் நம்ம தங்கியிருக்கிறப்ப ஆகக்கூடிய அந்த மருந்து பொருட்கள் செலவு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கான செலவு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு அட்டையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 15 நாள் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த 15 நாளைக்கான செலவு மொத்தமும் வந்து இந்த பிஎம்ஜேஒய்ங்கிற இந்த காப்பீடு அட்டையில் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது சமீப காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 2024 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு மசோதாவில் கூட மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 5 லட்சம் காப்பீட்டு தொகையை வந்து நாங்கள் 10 லட்சமாக உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்பெறலாமா, ஏன் எல்லாருமே வந்து பயன்பெறக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாருக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறுற மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்னு கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் யாரும் குழப்ப வேண்டாங்க. உங்களுக்கு நேரஸ்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் எங்கே இ-சேவை மையம் இருக்குதோ அல்லது மத்திய அரசினுடைய பொது சேவை மையம் இருக்குதோ அங்கே நீங்கள் போயிட்டு பிஎம்ஜேஒய் மத்திய அரசின் 5 லட்சத்து ரூபாய்க்கான காப்பீடு அட்டைக்கு நான் பதிவு பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா அந்த நெட் சென்டரில் உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் அவங்களே பதிவு பண்ணி உங்களுக்கு உடனே பதிவு பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கார்டு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைமை மருத்துவமனையிலிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து டைரெக்டாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதுக்கு நான் எப்படி நான் இதில் எலிஜிபிள், நான் எப்படி இந்த திட்டத்தில் இருக்கேன், எனக்கு எதுவுமே பார்க்க தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஈஸியாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்குல்ல, குடும்ப அட்டை, அந்த குடும்ப அட்டையை எடுத்துகிட்டு அந்த குடும்ப அட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் அப்படின்ற கார்டும் பிஹெச்ஏஏஒய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டில் இருக்கிறவங்க 90% எலிஜிபிளாக இருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ரேஷன் கார்டு வகைகள் இருக்குது. என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிற ஒரு கார்டு வகை இருக்குது. அந்த கார்டு வகையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு எலிஜிபிளாக இல்லைங்க. கூடிய சீக்கிரம் அவங்களையும் இந்த திட்டத்தில் இணைத்துக்கொள்வதாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற ஆன்லைன் சார்ந்த பயனுள்ள தகவலை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.